ஜிஎஸ்டி ஐடிசி வந்து ஜிஎஸ்டிஆர் 2B படி தான் நம்ம அவைல் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2B படி நிறைய பேர் அவைல் பண்ணாமல் டேரெக்டாக இன்வாய்ஸை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில இஷ்யூஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வெரிஃபை பண்ணி நோட்டீஸ் அனுப்புவாங்க. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலே டேரெக்டாகவே DRC 01C அப்படின்னு ஒரு ஃபார்ம், ஒரு ஆர்டர், ஒரு நோட்டீஸ் மாதிரி உங்களுக்கு அனுப்பும். அந்த நோட்டீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் 3B படி என்ன அவைலபிள் எடுத்திருக்கீங்க அதையும் ஜிஎஸ்டிஆர் 2Bயில் என்ன அவைலபிளாக இருக்குது, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது ப்ரீ டிஃபைன்டு லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5ஓ 10ஓ அதுக்கு மேலே நீங்கள் தாண்டி எக்ஸஸாக அவைல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா 2B படி அவைல் பண்ணல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடிசி நீங்கள் மேக்ஸிமம் 2B படி தான் அவைல் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நோட்டீஸுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.